கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமான, செயல்களில் மகத்துவமான தேவன் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமா, செயல்களின் மூலமா, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மகிமையின் மூலமாக தேவன் நமக்கு ஆலோசனைகளை ஆச்சரியமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆலோசனைகளை மட்டுமல்ல, அவருடைய மகத்தான செயல்கள் நமக்காக இன்றைக்கும் செய்யப்படுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் இந்த மாதத்தில் பலவிதமான ஆலோசனைகளை, பலவிதமான வழிகாட்டுதலை, பலவிதமான போதனைகளை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். தேவனிடத்திலிருந்து பல ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். மனிதர்களை நாட தேவையில்லை. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நிறைய நேரத்துல இது தேவ சித்தமா, இது தேவ சித்தம் இல்லையா, இந்த காரியத்துல தேவனுடைய ஆலோசனை என்ன என்று திகைத்து விடுகிறோம். நிறைய பேருக்கு தேவனுடைய ஆலோசனை ரொம்ப மெல்லிய சத்தம் போல கேட்கிறதுனாலே நிறைய பேர் இது தேவ திட்டம் தானா, இது தேவ சித்தம் தானா, இந்த வழிதான் தேவன் விரும்புகிறதா என்று சொல்லி அநேகர் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் மெல்லிய சத்தத்தின் மூலமாய் மட்டுமல்ல, ஆச்சரியமான விதமாய் குமுறிக்கொண்டு, ஆச்சரிய விதமாய் சத்தமிட்டு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய ஆலோசனையை நம்மால் தவிர்க்கவே முடியாது. அவருடைய ஆலோசனையை நம்மால் தாண்டவே முடியாது. அவருடைய ஆலோசனையை நம்மால் விட்டு விலகவே முடியாது. அப்படிப்பட்ட ஆலோசனையை நமக்காக குமுற பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இது தேவன் தான் சொன்னதா என்று சொல்லி தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவில ஏற்படுகிற விரிசலினாலே நிறைய பேர் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்திலே ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிற தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையை கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் மூலமாய் மாற்றி அமைக்க போகிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆலோசனை என்ன, அதன் மூலமாய் அவன் ஜெயித்த ஜெயங்கள் என்ன, அவன் பார்த்த தேவ செயல்கள் என்ன. தேவன் நேரடியாக ஒரு நாளும் செயல்படுகிறது அல்ல. தேவன் தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்தி, தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி, தேவன் தன்னுடைய ஆலோசனையை வெளிப்படுத்தி பின்பு தேவன் செயல்படுகிறவராயிருக்கிறார். எச்சரித்ததற்கு பின்புதான் செயல். ஆகவே தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய செயல்களை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு விசை தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. தற்செயலாய் அந்த இடத்திற்கு அவன் சென்றிருந்தான். திட்டமிட்டு செல்லவில்லை, கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே சென்றிருந்தான். அந்த நேரத்திலே கோலியாத் தாவீதுக்கு முன்பாக பெரிய மலையை போல நின்று கொண்டிருந்தான். ஆனால் தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை என்ன? அவனுக்குள்ளே ஒரு ஆலோசனை வந்தது. தேவன் ஒரு ஆலோசனையை கொடுத்தார். அந்த ஆலோசனை தான் என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர். இவனுக்குள்ள ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்கிறார். தாவீதே, உன்னை சிங்கத்தின் கையில நான் தப்புவித்தேன், கரடியின் கையிலே நான் தப்புவித்தேன். இந்த பெலிஸ்தியனுடைய கையில் இருந்தும் நான் உன்னை தப்புவிக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் ஒரு ஆலோசனையை கொடுத்தார். சிங்கத்தின் கைக்கு தப்பும் பொழுது தாவீது எப்படிப்பட்ட தேவ செயலை பார்த்தானோ, கரடியின் கையிலே தப்பும் பொழுது தாவீது எப்படி தேவ செயலை பார்த்தானோ, அதே போல கோலியாத்துக்கு முன்பாகவும் தேவனுடைய செயலை தாவீது பார்க்க போகிறான் என்கிற ஆலோசனையை பரலோக தேவன் குமுற பண்ணினார். ஆகவே தாவீது கோலியாத்துக்கு முன்பாக தைரியமாய் சென்றான். தாவீதுக்கு ஒரு ஆலோசனை வருது. தப்புவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், தப்புவிக்கிற தேவன் என்னை பயன்படுத்தினார், தப்புவிக்கிற தேவன் என்னை பல விஷயத்திலே தப்புவித்து இருக்கிறார். இந்த விஷயத்திலும், இந்த யுத்தத்திலும், இந்த போராட்டத்திலும் என்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். தப்புவிக்கிற தேவனுடைய உன்னத பலத்திலே தாவீது புறப்பட்டு சென்றான். தப்புவிக்கிற தேவனுடைய செயல் மகத்துவமான செயல். தப்புவிக்கிற தேவனுடைய செயல் நேர்வழியாய் போகிற செயல். தப்புவிக்கிற தேவனுடைய செயல் திட்ட
திட்டமிடப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சவால்கள், தப்புவிக்கிற தேவன் உன்னை நேராய் நடத்துகிறார், திட்டமிட்டு நடத்துகிறார், மேன்மையாய் நடத்துகிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கடந்த காலத்தின் பலவிதமான சத்துருவின் போராட்டங்களின் கைக்கும் தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். தாவீதை ஜெயிக்க பண்ணினவர், பெலிஸ்தியனை தரையிலே முகம் குப்புற விழ பண்ணினவர், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் முகங்குப்புற விழ பண்ணுகிற ஜீவன் உள்ள தேவன் உங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக தப்புவிக்கிற தேவனை பெற்ற ஜனத்துக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று தேவன் உங்கள் பட்சத்திலே நின்று இன்றைக்கு குமுறுகிறார். தாவீதுடைய தொடக்கத்தில் இருந்தே யுத்தத்திலே தேவன் அவனை பழக்கினார். எதிரிகளை ஜெயிப்பதிலே தேவன் அவனை பழக்கினார். எல்லா காரியத்திலும் அவனை பழக்கும் போது ஆலோசனையை கொடுத்து பழக்கினார். ஆலோசனையை பெற்று தாவீது அசாதாரணமான காரியங்களை தேவனால் செய்து முடித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். கேயிலா மக்கள் பெலிஸ்தியர்களால் சூழப்பட்டு இருக்கிறார்கள், உதவி இல்லாமல் இருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் கேயிலா மக்களை சிறைப்பிடித்து அடிமையாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவாதி தேவன் அந்த மக்களுக்காக தாவீது கேட்கிறான், நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா? என் பலத்தை செலவு பண்ணலாமா? எனக்கு நீர் கொடுத்த அபிஷேகத்தை அந்த மக்களுக்காக நான் செலவு பண்ணலாமா என்று சொல்லி அவன் விசாரிக்கிறான். முதல் தடவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே ஆலோசனையை பெற்றான். இப்பொழுது கேகிலாவின் ஜனத்துக்காக தேவனிடத்திலே ஆலோசனையை விசாரிக்கிறான். ஆண்டவர்ட்ட கேட்கிறான், ஆண்டவர்ட்ட விசாரிக்கிறதற்கு நீங்கள் நேரம் எடுக்கிறீர்களா? எதிரியை கண்டவுடனே பயந்து விடுகிறீர்களா? எதிரியை கண்டவுடனே நடுங்கி போகிறீர்களா? எதிரியை கண்டவுடனே அவசரப்படுகிறீர்களா? எதிரியை கண்டவுடனே உங்கள் பலத்தை நம்புகிறீர்களா? எதிரியை கண்டவுடனே நேற்றைக்கு தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், இன்றைக்கும் என் தேவன் அற்புதம் செய்வார் என்று துணிகரம் கொள்கிறீர்களா? துணிகரம் வேண்டாம். தேவனிடத்தில் விசாரிக்க நேரம் எடுங்கள். தேவனிடத்தில் காத்திருங்கள். காத்திருக்கிற அனுபவம் இல்லவே இல்லை, விசாரிக்கிற அனுபவம் இல்லவே இல்லை. வாய்ப்பை ஆண்டவர் தந்தால் பயன்படுத்துவேன், மனிதன் தந்தாலும் பயன்படுத்துவேன், யார் தந்தாலும் பயன்படுத்துவேன் என்று சொல்லி வாய்ப்பை பயன்படுத்த துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடைசி காலம் மனிதர்களோடு நாமும் சிதறடிக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தருக்கு காத்திருக்க, கத்தரிடத்தில் விசாரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கத்தரிட்ட விசாரிக்கணும். விசேஷமாய் வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்டவர்ட்ட விசாரிக்கிறீங்களா? உங்க படிப்பு குறித்து விசாரிக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்தை குறித்து விசாரிக்கிறீங்களா? உங்களுடைய சுகவாழ்வை குறித்து விசாரிக்கிறீர்களா? உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவை குறித்து விசாரிக்கிறீர்களா? உங்கள் மாம்சம் உங்களோடு போராடுகிறதே, பெலிஸ்தியன் உங்களோடு கூட போராடுகிறானே, அவனை ஜெயிக்கிறதற்கு விசாரிக்கிறீர்களா? விசாரிக்கணும். கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் போலாமா? நான் ஜெயிக்க முடியுமா? என் பலத்தை செலவு பண்ணலாமா? என் யுத்த ஞானத்தை நான் செலவு பண்ணலாமா? என் ஐஸ்வர்யத்தை நான் செலவு பண்ணலாமா? என் கனத்தை நான் செலவு பண்ணலாமா? காசு வந்த உடனே எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு துணிஞ்சு போய் செலவு பண்றோமே. ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம காசுதான் உனக்கு எல்லாவற்றுக்கும் உரிமை தருகிறதா? தாவீதுக்கு பலன் இருந்தது, தாவீதுக்கு அனுபவம் இருந்தது, தாவீதுக்கு வெற்றி இருந்தது, தாவீதுக்கு தேவனுடைய எல்லாம் இருந்தது. அதை வைத்து போகவில்லை, விசாரிக்கிறான். ஐஸ்வர்யம் இருந்தா உடனே கேட்கிறத செஞ்சிடறோம், உடனே நினைக்கிறத முடிச்சிடுறோம். விசாரிக்காமல் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் கடைசியில தோல்வியாக முடியும். தேவ செயலை உன்னால் பார்க்க முடியாது. உன் சொந்த பலத்துல போய் உன் சொந்த பலத்துல தோத்து உன் சொந்த பலத்தை நீ இழக்க நேரிடும். சிம்சோனை போல தேவனிடத்தில் விசாரிக்கணும். வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்த கூடாது, வாய்ப்பை பயன்படுத்த விசாரிக்க வேண்டும். மற்றவருக்கு உனக்கு உதவி செய்ய முடிந்திருந்தாலும் தேவனிடத்தில் விசாரித்து நீ செய்யும் போது மற்றவர்களை நீ ரட்சித்துக் கொள்ள முடியும். ஊழியம் செய்ய போறது நல்லதுதான். ஊழியம் செய்ய போறதற்கு முன்பாக தேவனிடத்தில் விசாரிக்கணும்.
அப்பொழுதுதான் மற்றவர்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியும். மற்றவர்களுக்காக பிரயோஜனமாய் தேவன் உண்மையில் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஊழியத்தை வைத்திருக்கிறார், அழைப்பை வைத்திருக்கிறார், எல்லா திறமைகளையும் வைத்திருக்கிறார், வசதிகளை வைத்திருக்கிறார். ஆனாலும் நீ விசாரித்து செய்யும் பொழுது நீ தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்று கொடுக்கிறவனாய் நீ இருப்பாய். பாகால் பெரேசேமிலே தாவீது போர் செய்ய கடந்து போன பொழுது தேவனிடத்தில் விசாரித்தான். விசாரிக்கிற இருதயம் அதுதான் சிநேகிதனின் இருதயம். ஆண்டவர்ட்ட எல்லாம் விசாரிக்கணும், எல்லாத்தையும் சொல்லணும், மனவிட்டு சொல்லணும். தேவனோடு உள்ள உறவுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன் வெற்றியின் ரகசியம் என்ன? சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் தங்கள் வெற்றியின் ரகசியத்தை முரசு கொட்டுவார்கள். ஆனால் என் தேவனுடைய ஜனம், தேவனோடு உள்ள உறவுதான் என் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லி, தேவனோடு உள்ள உறவு. யுத்தம் வரும்போது பயந்து அல்லேலூயா இல்லைன்னா என்னால முடியாதுன்னு சொல்லல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கிறிஸ்துவினாலே, இயேசுவினாலே நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி தேவனோடு உள்ள உறவுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம். விசாரித்த தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை என்ன? அவருடைய செயலை பாருங்கள். சத்துருக்களை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல தேவனுடைய மகத்தான செயல்கள். டேம்ல தண்ணியை திறந்து விட்டா தண்ணி எப்படி பாஞ்சிட்டு போகும், அதே நேரத்துல டேம் உடைஞ்சி போனா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் கர்த்தருடைய மகத்தான செயல்களை தாவீது கண்டான். எப்படி தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினான், இரண்டாவது கேகிலாவின் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினான். இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய செயல்களை, மகத்தான செயல்களை அவன் கண்கள் கண்டது. சத்துருக்கள் உடைந்தோடுகிறது போல ஓடிப்போனார்கள். இருக்கிற இடம் தெரியாம ஓடிப்போனார்கள். தேவனிடத்தில் விசாரிக்கிறவனுடைய வாழ்க்கையில இனி சத்துருக்கள் இருக்க அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் இனி உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பதில்லை. சத்துருக்கள் தண்ணீர் உடைந்தோடி போவது போல கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணுகிறார். அது தேவனுடைய செயலாயிருக்கும். நம்முடைய சத்துரு மனிதன் அல்ல, நம்முடைய சத்துரு பிசாசு, இப்பிரபஞ்சத்தின் ஆவி, மாம்சத்தின் ஆவி, அசுத்த ஆவிகள். இந்த சத்துருக்கள் உடைந்தோடுகிறது போல ஓடி போவார்கள். தேவ பிள்ளைகள் இளைப்பாறுதலாய் தேவனுடைய மகத்தான செயல்களை அனுபவிப்பார்கள். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நாலாவது காரியம், உடைந்தோடின பெலிஸ்தியர்கள் திரும்பவும் வந்தார்கள். தோற்றுப்போன பெலிஸ்தியர்கள் திரும்பவும் வந்தார்கள். தோற்றுப்போன மாம்சம் திரும்பவும் வந்தது. பொல்லாத பழக்கங்கள் திரும்பவும் வந்தது. திரும்பவும் வந்தது நல்லதுதான். தேவனுடைய மகத்தான செயலை நாம் பார்க்கலாம் அல்லவா? நீ வீக்கா இருக்கன்னு வந்துருச்சு, உன்னை ஜெயிச்சிடலான்னு வந்துருச்சு. ஆனா தேவனுடைய ஆலோசனையை பெறப்போகிற மகனே, மகளே, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காணாதபடிக்கு தேவன் முறியடிக்கிற நேரம் வந்துவிட்டது. முறியடிக்கிற நேரம் வந்துவிட்டது. முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது, அப்போ இந்த தாவீது என்ன செய்யணும்? அந்த ஆலோசனைக்கு ரொம்ப கவனமா இருக்க. யாரும் பேசக்கூடாது, எந்த ஒரு சந்ததியும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த செடியில அந்த காற்று உரசும், அந்த காற்று வீசும் போது அதுல இருந்து ஒரு இரைச்சல் வரும். அந்த இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். தேவ ஆலோசனையை பாருங்க. அந்த டைமிங், அந்த சரியான நேரம் நீ காத்திருக்கணும். தேவ ஆலோசனை திரும்ப திரும்ப உன்னை சாதாரணமா நினைச்சு, உன்னை அற்பமா நினைச்சு, உன்னை ஜெயிச்சிடலான்னு நினைச்சு பெலிஸ்தியன் திரும்பவும் வந்தானா, திரும்பவும் உனக்கு விரோதமா எழும்பினானா, இந்த தடவை தேவனுடைய நேரத்தை பார், தேவனுடைய சமயத்தை பார். மிக அமைதியாயிரு, பேசாதே. மூச்சு சத்தம் கூட கேட்க கூடாது. ஓ மூச்சு சத்தம் கூட இந்த முசுக்கட்டை செடியின் நுனியிலே இரைச்சலை வர பண்ணிவிடும். அதனால ஓ மூச்சை விடுறதுல கூட கவனமாயிரு. அப்பொழுது ஒரு சத்தம், ஒரு இரைச்சல், ஒரு காற்று
அந்த முசுக்கட்டை செடியின் நுனியிலே படும். அந்த நேரத்தில் நீ சீக்கிரமாக எழும்பு, பெலிஸ்தியருடைய பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். உன் தேவன் புறப்பட்டு இருப்பார். சரியான நேரம் பார்த்து காத்திரு, தேவன் உனக்காய் புறப்படுவார். அந்த நேரத்தில், அந்த காற்று வீசும்போது, அந்த சரியான நேரத்தில் கர்த்தர் உனக்காக புறப்படுவார். முந்தியும் புறப்படுவதில்லை, பிந்தியும் புறப்படுவதில்லை. சரியான நேரத்தில் தேவன் உனக்காய் புறப்படுவார். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை. ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல நிறைய பேரு என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க, எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. முசுக்கட்டை செடியின் நுனியிலே செல்லுகிற இரைச்சல் சரியான வினாடியில் புறப்படுவார். உனக்காக வெற்றியை தர, உனக்காக செயல்களில் மகத்துவமானதை செய்ய ஆலோசனை கொடுக்கிறார். நவீன் வார்த்தை பேச மாட்டேன், அவிசுவாச வார்த்தை பேச மாட்டேன். தேவனுடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கும். தேவனுடைய புறப்படுதலை இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் நமக்கு காண பண்ண போகிறார். அமைதியா காத்திருங்க. வீண் பேச்சு வேண்டாம், வீண் அலுவல்கள் வேண்டாம். தேவ சத்தத்தை மட்டும் கேட்கறதுக்கு கவனமா இருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமையான செயல்கள் எல்லை மட்டும் முறியடித்தான். தேவன் உனக்கு கொடுத்த எல்லை மட்டும் பெலிஸ்தியனை முறியடித்து எல்லை தாண்ட பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலோசனை நமக்கு உண்டு. அடுத்ததாக தேவன் தாவீதுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். தாவீதின் கூட இருக்கிறவர்கள் ஒரு ஆலோசனையை பெறுகிறார்கள். அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்தில் ஒப்புவித்தார். இப்பொழுது 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் 2 எதிரிகளை ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. தாவீதின் படையில் இருந்த 2 சகோதரர்கள் அங்கே அம்மோன் புத்திரரை எதிர்கொள்வதற்கு சகோதரனாகிய அபிசாயிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறான், சீரியர்களுடைய கை மிஞ்சினால் நீ எனக்கு உதவி செய், அம்மோனி புத்திரருடைய கை மிஞ்சினால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். இங்கே ஒரு ஆலோசனை, உதவி பெறக்கூடிய ஆலோசனை, உதவி செய்யக்கூடிய ஆலோசனை. உன் சகோதரனிடத்தில், ஊரானிடத்தில் அல்ல, உன் சகோதரனிடத்தில், இரத்த உறவாகிய விசுவாசியின் இடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், உதவியை செய்ய வேண்டும். இதுதான் ஆலோசனை. என்ன நடந்தது? உதவி பெற்று உதவி செய்கிறவனுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய செயலை, மகத்தான செயலை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கெல்லாம் தெரியும், என் பலத்துல போவேன், அப்படி அல்ல. தேவன் சில சமயங்களிலே உன் சகோதரனிடத்தில் உதவியை பெற, சகோதரனுக்கு உதவி செய்ய தேவன் ஆலோசனை கொடுப்பார். அதன் மூலமாய் ஒரு பெரிய யுத்தத்தை தேவன் வெற்றியாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே கீர்த்தி பெற்றான். முந்தின காரியத்திலே தேவனுடைய ஆலோசனையை பெற்று உதவி செய்த இந்த தாவீதின் செயல்கள் என்ன நடந்தது? ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த வெற்றியின் கீர்த்தி எங்கும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட செய்தி எங்கும் பிரஸ்தாபம் ஆனதினாலே ஏதோமிலே தாவீது தானியத்தை வைத்தான். யுத்தம் பண்ணல, இத்தனை நேரம் யுத்தம் பண்ணினான். இங்க ஏதோமிலே தாவீதுக்கு தேவன் சொன்னார், நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ உன் தானியத்தை வைத்தா போதும், அங்கே என்னுடைய செயல்கள் காணப்படும் என்று சொல்லி ஏதோமிலே தானியங்களை தாவீது வைத்தான். ஏதோமியர்கள் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். அல்லேலூயா! இவ்வளவு நேரம் யுத்தம் பண்ணி ஜெயித்த தாவீது இப்பொழுது யுத்தம் பண்ண தேவையில்லை, இவன் தானியத்தை வைத்தாலே போதும். ஒரு ஆலோசனை கிடைக்கி, அவனுடைய தானியத்தை அங்க வச்சா போதும், அவனுடைய படையில கொஞ்சத்தை அங்க வச்சா போதும், படை யுத்தமே பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு பெயரை பெருமைப்படுத்தின ஜீவனுள்ள தேவன், நீ நடந்து போயிட்டு வந்தாலே போதும், நீ யுத்தமே பண்ண வேண்டாம். சத்துரு உன்னை சேவிக்கத்தக்கதாய் தேவன் அந்த இடத்திலே மகிமைப்படுத்துவார். ஆபிரகாம் கால் மிதிக்கிற தேசத்தை தேவன் ஆபிரகாமுக்கு தந்தார். நீ யுத்தம் செய்து பாடுபட்டு பிரயாசப்பட்டு ஜெயித்த நாட்கள் சில உண்டு. ஆனால் இனி வரப்போகிற நாட்கள், நீ கால் படும்போதே உன் முகத்தின் பிரகாசத்தை பார்க்கிறவர்கள் உனக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து சரணடைந்து உன்னை சேவிக்கத்தக்கதாய் என் தேவன் உன் கீர்த்தியை பெருமைப்படுத்துவார். தேவ செயல், யுத்தம் தேவையில்லை.
உனக்குள்ள இருக்கிற கீர்த்தியே யுத்தம் பண்ணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையிலே யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டார். இப்பொழுது நீ இருக்கிற இடம் ஒரு தானயம், தேவனுடைய தானயம். நீ இருக்கிற இடத்திலே சுற்றி இருக்கிற ஏதோமியர்கள் உனக்கு கப்பம் கட்டுவார்கள், உனக்கு கீழ்ப்படிவார்கள், உன்னை சேவிப்பார்கள். நீ இருக்கிற இடம் ஒரு தானயம், சிலுவையின் தானயம். நீ இருக்கிற இடத்திலே தேவன் மகிமைப்படுவார். சுற்றி இளைப்பாறுதல் உண்டு. உன்னை எதிர்க்கிறவர்கள் இனி இருப்பதில்லை. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிற நீ கர்த்தருடைய மகத்தான செயலை பார்ப்பாய். யுத்தம் இல்லாமல் பார்ப்பாய், செலவில்லாமல் பார்ப்பாய், நஷ்டம் இல்லாமல் பார்ப்பாய், இழப்பு இல்லாமல் பார்ப்பாய். நீ இருக்கிற இடம் ஜனங்கள் அடிபணிவார்கள். இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தை.